சார் வணக்கங்க. வணக்கங்க ஐயா. சார் இப்போ குரங்கு படல் அந்த குழந்தைகள் படம் எடுக்கும் பொழுது சரிங்க, அது பார்வையாளர்கள் மோஸ்ட்லி குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. கமர்ஷியலாக அது ஹிட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் நம்ம உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். அதை ரெண்டையும் கலந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஹிட் பண்ணுறதுக்காக பண்ணுவீங்கன்றது? இல்லைங்க, கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிறது வந்து நம்மளா ஒரு மாயையை ஒன்று வச்சுட்ருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ குழந்தைகளுக்கு எடுக்கிற படம் வந்து இப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் திரைப்படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டு பெரியவங்களும் தானே அவங்க தானே கூட்டிகிட்டு போகணும் குழந்தைகளை. ஸோ அப்போ ஒரு 4 பேராக தான் போய் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலான படம் எடுத்தாலும் சரி, குழந்தைகள் திரைப்படம் எடுத்தாலும் சரி, பெரியவங்களுக்காக குழந்தைகள் போகிறாங்க, குழந்தைகளுக்காக பெரியவங்க போகிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் போய் அந்த படம் பார்க்கக்கூடிய தன்மையில் நல்ல படமாக இருந்துச்சு அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் பார்ப்பாங்க. அது வியாபார ரீதியாகவும் நல்ல லாபத்தை தான் கொடுக்குங்க. ஓகே சார், ஓகேங்க சார். மாணவர்கள் திரைப்படம் பார்க்கலாமா வேணாமா சார்? என்ன தம்பி இது? தம்பி நீங்கள் கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? புரியலைங்க சார். கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? சார் நான் பார்த்தது லியோ படம் தான் சார். லியோவா? இன்னும் கோட் பார்க்கலையா? புரியல. கோட் நான் இன்னும் பார்க்கல சார். இன்னும் இவ்வளோ பெரிய கேப் இருக்கே, 2 வருஷம் கேப் இருக்கும் போல இருக்கே. நான் அதிகமாக திரைப்படம் பார்க்க மாட்டேன் சார். சரி, அது பரவாயில்ல. மாணவர்கள் கண்டிப்பாக திரைப்படம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம எப்படி அதுக்கு வந்து நீங்கள் தடுப்பீங்க? மாணவர்களுக்கெல்லாம் திரையரங்குல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது போர்டு வச்சுருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல. நம்ம கண்டிப்பாக இது வந்து ஒரு கலை வடிவம் தான். எப்படி ஒரு புத்தகம் படிக்கிறோமோ, இசை கேட்குறோமோ, இல்லை வந்து ஒரு நாடகம் பார்க்குறோமோ, அதாவது தேட்டர் ட்ராமா அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன். இது மாதிரி இதுவும் வந்து ஒவ்வொரு கலை வடிவத்திலேருந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து திரைப்படமாகவும் வந்திருக்கு. ஸோ திரைப்படம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே யாருமே சட்டமும் போடல. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், அதில் என்ன இருக்குது? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சார் இந்த படத்துக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ சார் ஆச்சு? தம்பி, நான் தயாரிப்பாளர் இல்லை, அதனால் வெளியில் சொல்லக்கூடாது. அதை எனக்கு தெரியாது முதல்ல. அப்போ இந்த படத்தோட டைட்டில் எப்படி சார் கிடச்சிச்சு? எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை, நீங்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். குரங்கு படல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? சரிங்க, யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியும்? எனக்கு தெரியாதா? ஓகே. முதல்ல சைக்கிள் ஓட்டும்போது எப்படி ஓட்டுனீங்க? சீட்டு மேலே கம்பி போட்டு ஓட்டுனீங்களா, இல்லை வந்து அந்த அரைப்படல்னு சொல்லுவாங்களே, அரைப்படல் போட்டு தானே ஓட்டியிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் வந்து குரங்கு படல். நம்ம அங்கே கொங்கு வட்டாரத்தில் வந்து குரங்கு படல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சைக்கிள் ஓட்டுறது இல்லைங்களா? சரி சரி. இல்லை, நீலகிரியில் திரைப்படம் பார்க்குறதே ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு குறை இருக்குது. தியேட்டர் இல்லை. ஆமாங்க. சார் எதுக்கு சார் அந்த படத்தை எடுத்தீங்க? டேய், யார்ப்பா தம்பி? எங்கப்பா தம்பி? எதுக்கு மேடம் இவரை கூப்பிட்டீங்க அப்படின்னு அடுத்து மேடம்கிட்ட கேட்க போறீங்களா? நோ சார். என்ன சோர்ஸ்ல அதை எடுத்தீங்க? இல்லை தம்பி, இது வந்து குழந்தைகளை வச்சு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம். என்னென்னா ஒரு 1980கள் 1980s இப்போ இருக்கிற மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீக்வன்சிலாம் ரொம்ப கம்மி. சைக்கிளே வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு 10-30 குடும்பம் இருக்குதுன்னா ஒரே ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறான். அவனுக்கு என்னென்னவெல்லாம் தடை வருது, அதையெல்லாம் தாண்டி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூடவெல்லாம் வந்து சண்டை வருது. அதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேர்றாங்க, அவங்க எல்லாரும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் சிரமப்பட்டாங்க, அவங்க எப்படி வந்து அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு மலை மேலே ஏறினாங்க அப்படிங்கிறதா இந்த கதை. ஸோ இது எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பார்த்தா பிடிக்கும், அதுக்காக தான் எடுத்திருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, கண்டிப்பாக பாருங்கப்பா படம். அமேசான் ப்ரைமில் இருக்குது, ஆகாவில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி பேசும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சார் வணக்கம். ஹலோ சார் வணக்கம். சமீபத்தில் வந்து வாழைன்ற ஒரு திரைப்படத்தை நான் பார்த்தேங்க. ஆக்சுவலாக குரங்கு திரைப்படம் நான் பார்க்கல.
அந்த திரைப்படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சைல்டு லேபர் பேஸ் பண்ணி தான் அந்த படம் ஃபுல்லாக போடுது. அதில் வந்து என்னென்னா அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை தொழிலாளராக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அவங்களோட குடும்ப சூழ்நிலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி குழந்தைங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு உங்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க சார். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன், சைல்ட் லேபர்லாம். இன்னொன்று, ரெண்டாவது, திரைப்படங்கள் மூலமாக இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமான்னு தெரியல. அது வந்து ஒரு தாக்கத்தை வேணால் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து அதன் மூலமாக ஓகே நம்ம பக்கத்தில் இருக்கிற பையன் எப்படி ஏதோ சிரமப்படுறான், இல்லை அவனை வேறு ஏதாவது இது கொஞ்சம் நல்ல வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது வேணால் க்ரியேட் ஆகுமே தவிர ஒரு முழுக்க ஒரு சமுதாயத்தை திரைப்படம் மூலமாகவே வந்து மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு திரைப்படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அரை மணி நேரம் கழித்து யோசிச்சு பார்த்தா அந்த திரைப்படத்தில் என்ன கதைங்கிறதே மறந்துடுது. அவ்வளோ நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பொல்யூஷன், நம்ம வேறு விஷயங்களை வந்து உள்ளே பூத்திக்கிட்டே இருக்கும். ஸோ சினிமாங்கிறது அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்காது, சின்ன இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணலாம், அவ்வளோதான். முடிச்சுக்கலாங்களா? அங்கே ஒரு பயிர். ஓகே சார், இந்த படத்தோட கதை என்ன, அதே மாதிரி இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? தம்பி, முதல்ல சினிமா நம்ம பார்க்குறது வந்து எதுவும் கற்றுக்கிறதுக்காக இல்லை. சினிமா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு உங்களை என்கேஜ் பண்ணும், என்டர்டெயின் பண்ணும். ரெண்டாவது, அது ஒரு லைஃப் ஸ்டைலை சொல்லிக் கொடுக்கும். எந்த படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை எந்த பீரியட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது அந்த காலத்தில் வந்து நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, நம்ம முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு வேணால் நீங்கள் இந்த படத்தை வந்து எடை போடலாம். சார், படம் எந்த இடத்துல சார் எடுத்தீங்க? நாங்கள் எடப்பாடி, அதுக்கு பக்கத்துலேங்க, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அந்த ஏரியாவை சுற்றி எடுத்தோம். சார், இந்த படம் எல்லாரும் பார்க்கலாமா சார்? எல்லாருக்கும் பிடிக்குமா? பெரியவங்க, சின்னவங்க? தம்பி, கண்டிப்பாக இது வந்து முழுக்க ஒரு குழந்தைகளை வச்சு எடுக்கப்பட்ட குழந்தைகள் திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உங்கள் அப்பா வயதில் இருக்கிறவங்க, அவங்க வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு உண்மையிலேயே என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை சைக்கிள் வாங்குறதுக்கு என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்ன கதை அப்படிங்கிறதுனால. சார், இதில் பேட் ஹேபிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? குழந்தைங்க பார்க்குறதுன்னு சொல்கிறீங்க. அப்போ தம்பி, இது முழுக்க குழந்தைகள் திரைப்படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் எடுப்போம். அதனால தான் வந்து இது குழந்தைகள் திரைப்படமாக இருக்குது. சென்சார்லேயும் வந்து சில்ட்ரன் ஃபிலிம் கேட்டகரியில் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சார், இது பெரியவங்கள வச்சு படம் எடுக்கிறது ஈஸி, அதே சின்னவங்களுக்கு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? இல்லை, உண்மையிலேயே பசங்களை வச்சு படம் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா இது உங்ககிட்ட சொல்கிறத விட இவங்ககிட்ட சொல்கிறது ஈஸி. ஏன்னா குழந்தைகளை வச்சு கிளாஸில் எப்படி மேய்ச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது இவங்ககிட்ட கேட்டாவே தெரியும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான வேலைப்பளு தான் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்று, இது 1980s 1980 நடக்கிறது அப்படிங்கிற கதைனால இப்போ நடித்த பசங்க எல்லாருமே வந்து 2000க்கு மேலே பிறந்தவங்க. அவங்கள வந்து 1980க்கு இழுக்கிறதுக்காக நாங்கள் நிறைய மெனக்கிட வேண்டியதாக இருந்துச்சு. முதல்ல அவங்க கையில் இருந்தெல்லாம் வந்து மொபைல் ஃபோன்லாம் பிடுங்கிட்டோம். நாங்களே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அப்போவே வந்து சரி ஃபோன் இல்லை அப்படின்னா வேறு என்னடா பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்படின்ட்டு அவங்களே வந்து சொந்தமாக யோசிச்சு சின்ன விளையாட்டு பொம்மைகள்லாம் அவங்களே கண்டுபிடிச்சானுங்க. இந்த நொங்கு வண்டி, இந்த பனை ஓலையில் வந்து சில இதெல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசங்களை மாற்றி ட்ரெயின் பண்ணி தான் வந்து இந்த படம் எடுத்தோம். அது சிரமம்னு பார்த்தா சிரமம்தான், ஆனால் எந்த வேலையுமே செய்ய முடியாது சிரமம் இல்லாமல். சரிங்களா? ஓகே சார், இது சீரியஸான மூவியா இல்லை? இல்லைம்மா, ரொம்ப ஜாலியான என்டர்டெய்னிங்கான மூவி தான். ஆக்சுவலாக நான் படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். படம் வந்து 5 மாதம் ஆச்சு. சார், இந்த படத்தில் எத்தனை பாட்டு இருக்குது சார்? 4.5 பாட்டு இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு பேஸ் பண்ண சாங்ஸ் இருக்கா? ஆமாம், சில்ட்ரன் பாடியிருக்காங்க.
ஸோ இனியும் எப்படி இருந்தாலும் எல்லாரும் கையில் மொபைல் வச்சுருக்கீங்களா இல்லையா? சார் மேக்ஸிமம் இந்த படத்தில் எத்தனை பசங்க நடிச்சிருக்காங்க சார்? லீடாக ஒரு 5 பேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். கையில் மொபைல் வச்சுருந்தா அப்படியே குனிஞ்சு குரங்கு படல்னு யாராவது யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இல்லை டெலிகிராம் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி அதுவும் பாருங்கள். சார் வணக்கம். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ராயல் சினிமா அப்படின்னு டூரிங் தியேட்டரோட ஓனராக இருந்தோம் நாங்கள். இப்போ எல்லாமே சினி ஃபீல்டெல்லாம் ரொம்ப டவுன் ஆனதுனால நமக்கு அந்த ரேட் வராதனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். எந்த ஊர்லீங்க? பாய்ஸ் கம்பெனி சார், இங்கே குன்னூரில். சரி சரி. குன்னூரில். இப்போ நாங்களே சின்னதில் வந்து சார் வருஷத்தில் ஒரு நாள் ஸ்கூலில் வந்து எங்களெல்லாம் சில்ட்ரன்ஸ் மூவின்னு கூட்டிகிட்டு போவாங்க, எல்லா ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். அப்போ போகும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது சார். இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ண எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு, எல்லாத்துக்கும் நல்லாவே ஞாபகம். அப்போ அந்த எங்கள் டீச்சர்ஸ் கூட நாங்கள் போய் ஸ்கூலில் போய் பார்க்கும்போது அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும், இப்போ நீலகிரியில் இப்போ எத்தனை ஸ்கூல் இருக்குன்னா அத்தனை ஸ்கூலில் அந்த படத்தை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அதில் பார்த்து எங்களுக்கு அனிமல்ஸு அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அந்த படத்துக்கு போய் நிறைய அனிமல்ஸ் பற்றியெல்லாம் நாங்கள் நல்லா ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும், ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி லிவ் பண்ணுது, அந்த மாதிரிலாம் நிறைய இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஏன் சார் அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மூவின்னு நீங்கள் யாருமே எடுக்கிறதில்ல? ஏன் ஒவ்வொரு ஸ்கூலும் அந்த குழந்தைங்களுக்காக எல்லா தேட்டர்லேயும் கூட்டிகிட்டு போய் காட்டி, அப்போ அந்த சினிமா வந்து மொபைலால் எவ்வளோ அஃபெக்ட் இருக்குது, அப்போ அந்த மாதிரிலாம் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன அஃபெக்ட் இருக்குது, டிவியில் என்ன அஃபெக்ட் இருக்குதுன்னு காட்டினோம்னா, இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா குறைஞ்சது கண்டிப்பாக அது ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸாவது அதில் அந்த இதுலேருந்து வெளியே வரலாம் இல்லையா? ஆமாம்மாங்க, கண்டிப்பாக. இப்போது ஆக்சுவலாக அரசு வந்து மாதம் ஒரு முறை அரசு பள்ளிகளில் வந்து குழந்தைகள் திரைப்படம் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி மேக்ஸிமம் காட்டிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானே ஒரு 2-3 ஸ்கூல் போயிருக்கேன், அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். குழந்தைகள் திரைப்படமெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்னொன்று, ஏன் குழந்தைகள் திரைப்படம் வர்றதில்லை அப்படின்னு சொன்னால், மற்ற பெரிய படங்களை விட இதுக்கு வந்து கொஞ்சம் வியாபாரம் கம்மி. ஏன்னா குழந்தைகளை வச்சு எடுக்கும்போது அது அவ்வளோ பிஸ்னஸ் வேல்யூ இருக்காது. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சு இப்போ குரங்கு படல் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படங்களை மக்களும் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, இனி அடுத்து வர காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தைகளுக்குன்னே பிரத்யேகமாக எடுத்த திரைப்படங்கள், பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான திரைப்படங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்களோட சிறிய வேண்டுகோள், இனிமேல் ஒரு 2 வருஷத்துக்கு ஒன்றாவது எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தியேட்டர் கூட்டிகிட்டு போய் பார்க்குற மாதிரி படத்தை அப்படியே கொண்டு வாங்க. அவங்களுக்கு என்ன நீடோ, அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் வேணுமோ அதை பொறுத்து கொண்டு வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார், இந்த படம் மூலயமா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. படத்தினால என்ன ஸ்ட்ரகிள் வரப்போகுது? படங்கிறது எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக எடுக்கிறது. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவோம். அதனால் அது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எதுவும் வராதுமா. தேங்க்யூ சார். ஸோ குட் மார்னிங் சார். என் பேர் கார்த்திக் சார். நான் ரொம்ப வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி. இப்போது யூடியூப்பில் எனது டவுட்னாக்கா நான் பார்த்துக்குவேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நேரடியாக நீங்கள் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணனாக்கா என்னோடய லிமிட் எது வரைக்கும் சார் இருக்கும்? அப்படின்னாக்கா நான் இப்போது எக்ஸாம்பிள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டேரக்டர்கிட்ட, அதாவது அந்த படத்தில் வந்து என்னோட கிளாப்பர் போர்டு, அந்த சின்ன சின்ன ஒர்க் அது மட்டுமே அதோடு நிற்க முடியுமா, இல்லை எங்ககிட்ட இந்த ஐடியாஸை அவங்க வாங்கிக்குவாங்களா, இல்லை நாங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, கண்டிப்பாக தாராளமாக சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலாக ஒரு சினிமா ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான். அது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அந்த க்ரியேட்டிவ் ஐடியா வரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. யார்கிட்ட இருந்து வேணாலும் எந்த டைமில் வேணாலும் அது வரும். ஸோ நம்ம வந்து என்னென்னா, மிக முக்கியமாக நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படின்லாம் தயங்கிட்டு இல்லாமல், எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு தப்பு இருந்துச்சுன்னா, இது தப்பாக எனக்கு தோணுது அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதுக்கெல்லாம் எதுவும் நீங்கள் தயங்க தேவையில்லை. உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் இருக்கும்? இல்லை, இண்டிவிஜுவலாக பண்ண பார்த்துட்ருக்கேன். இன்னும் எதுவும் ஷூராக இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என் பேர் ராம்குமார் சார்.
முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நன்றி. குரங்கு படல் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையான படமாக இருந்துச்சு. நன்றி நன்றி. ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு. அப்புறம் எங்களோட பால்ய காலத்தை ஞாபகப்படுத்துகிற ஒரு படமாக இருந்துச்சு. அதில் ஆக சிறந்தது என்னென்னா குழந்தைங்க கிட்ட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதை பற்றி ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. அதில் ஒரு பையன், அந்த பணக்கார வீட்டு பையன் வரதா இருக்கட்டும், அந்த பணக்கார வீட்டு பையன்கிட்ட குழந்தைங்கள்ட்ட அந்த வன்மம்லாம் எதுவுமே இல்லாட்டியும் இருந்தாலும் அவன் வளர்ந்த சூழல்னால கீழே அவங்கள கொஞ்சம் கீழே நடத்துறது, காசு கொடுக்குறனால அவங்கள வந்து அந்த பையனை கீழே நடத்தணும், சைக்கிள் கொடுக்குற போது அந்த வர சீன்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தீங்க சார். ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து உங்களை வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப பாராட்டினாங்க. அப்போது அது அவங்களால இங்கே வர முடியல, இருந்தாலும் நான் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையான படம் சார். நன்றி. ஸோ இந்த மாதிரி படைப்புகளை நாங்கள் இங்கே இன்னும் உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறோம். நன்றி நன்றி. நன்றி சார். நன்றி சார். குட் மார்னிங் சார். வணக்கங்க. என்னோட பேர் பாஸ்கரன். சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீலகிரினா இப்போ திருநெல்வேலினா நிறையா கிராமத்தை காட்டுறாங்க. ஆனால் நீலகிரினா இங்கே கிராமங்கள் இருக்கிறதே சினிமா பிரதிபலிக்கல. அதுவும் நீலகிரியை காட்டும் போது ஊட்டியை மட்டும் காட்டிடுறாங்க. குன்னூர், கூடலூர், கோத்தகிரி, மசனகுடி மாதிரி ஏரியாவை காட்டுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக மகேந்திரன் சார் தான் முள்ளும் மலரும்ல காட்டியிருப்பார் நீலகிரியை, நீலகிரியோட கிராமத்தை. அந்த மாதிரி தமிழ் சினிமாக்கள் வரதில்லை. நாங்களும் கிராமங்கள் தான். கீழே கோயம்புத்தூருக்கு போனால் எங்கள் ஊரில் கிராமமே இருக்காதான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எப்போ மாறும்? இல்லை உங்களுக்கு தெரியுமா நீலகிரியில் கிராமங்கள்லாம் இருக்குது, பழங்குடியினர் இருக்காங்க, மசனகுடி இருக்குது, குன்னூர் இருக்குது. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை சார், அது ஒவ்வொரு டைரக்டரும் தனக்கு என்ன லொக்கேஷன் வேணும், தன்னோட கதைக்களம் எங்கே அப்படின்ட்டு முடிவு பண்ணுறது அது அவங்க கையில் தான். ஸோ எங்ககிட்டேயும் ஊர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக யாரும் படம் பண்ண முடியாது. வருவாங்க, உங்கள் ஊருக்குள்ளே இருந்தே ஒரு நல்ல டைரக்டர் உருவாவாங்க. அவங்களே வந்து கண்டிப்பாக உங்கள் ஊரை வச்சு நல்ல படம் பண்ணுவாங்க. வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய பேர் திலீப் குமார். நான் குரங்கு படல் படம் பார்த்த பிறகு நான் எங்கள் ஊரில் போய் நான் வாடகை சைக்கிள் எடுத்த கடை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த சைக்கிளுக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணோம். இந்த அரை மணி நேரத்துக்கு 30 காசு. அப்போது அடிக்கடி போய் அந்த கடிகாரத்தை பார்த்து, கடிகாரம்லாம் கிடையாது எங்கள்கிட்ட, போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ அது மாதிரி கிடையாது. சைக்கிள் வாடகை சைக்கிளே இல்லை. அதில் இந்த அப்பாவுக்கு மகனுக்குமான ஒரு உரையாடல் இருக்குது தெரியுங்களா, உங்கள் படத்தில் வரும். அப்பாவுக்கு மகனுக்குமான உரையாடல். நீங்கள் இந்த படம் பாருங்கள் எல்லாருக்கும். அப்பாவும் மகனுக்குமான இல்லை, உங்கள் குழந்தைகளோட நீங்கள் உரையாடுறது. அந்த பையன் சொல்லுவான் அப்பாவை, நீ லாட்ரி சீட்டு வாங்காமல் சேமிச்சு வச்சு தான் ஒரு கார் வாங்கியிருக்கலாம், இது சைக்கிள் வாங்கியிருக்கலாம்லப்பா, பக்கத்து ஊரில் இதெல்லாம் வரும் அப்படின்னு. அப்போ அந்த அப்பா வந்து தான் பையன் சொல்கிறத கேட்டுக்குவார். கேட்டுக்கிட்டு ஒரு சைக்கிள் ஒன்று பழைய சைக்கிள் வாங்கிட்டு கொடுப்பாரு. அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த அப்பாவுக்கும் மகனுக்குமான உரையாடல் இருக்குல்ல, அதை எப்படி அந்த சீனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ இது ஆக்சுவலாக இந்த கதை வந்து உருவான விதமே ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான அந்த முரண் எப்படி வந்து எந்த இடத்துல அது தீருது அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த கதையை உருவாச்சு. ஸோ இப்போது ஒரு அப்பா வயதில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இல்லாத காலகட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க. ஒருத்தரும் நான் இந்த குடும்ப தலைவன், நான் சம்பாதிக்கிறேன், நீ என்ன எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, என்ன பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பாங்க. திடீர்னு என்றைக்கு ஒரு நாள் வந்து தன் மகன் இன்னும் குழந்தை அப்படின்னு நினச்சி அவனை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நம்ம செய்கிற தவறுகளெல்லாம் சுட்டி காட்டுறது வந்து நம்மளுடைய மகனாகவே இருந்துட்டா அப்போ தான் தெரியும் அப்பாவுக்கு அவன் வளர்ந்துட்டான், நம்ம வந்து எவ்வளோ தவறுன்னு சொல்ல முடியாது, நம்ம இவ்வளோ ஒரு அசால்ட்டான மைண்ட் செட்டில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து எப்போ ஒரு மகன் அப்பாவுக்கு சுட்டி காட்டுறானோ அது வந்து நல்ல மற்றவங்க சொல்கிறத விட சுருக்குன்னு அது அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் அது பையன் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அப்பாவுக்கும் மகனுக்கு உண்டான உரையாடலாம் அது வச்சோம் சார். அதன் மூலயமா அவரும் வந்து தன்னுடைய மனசை மாற்றிக்கிறாரு, திருந்துறாரு அப்படிங்கிறது. ஓகே, நன்றி. ஆக்சுவலாக இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் கவனித்த ஒரு சின்ன லேக் இருக்குது. என்னென்னா, திரைப்படங்கள் வந்து அதிகமாக இங்கே நீலகிரி மாவட்ட மக்கள்கிட்ட சேர்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்த முறையிலிருந்து மேடம் புத்தக திருவிழாவோட சேர்ந்து ஒரு திரைப்பட திருவிழாவும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் ஒன்று நடத்தி நல்ல நல்ல படங்கள் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி ஒரு படம் புத்தக திருவிழா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும். ஈவினிங் வந்து இதே ஆடிட்டோரியத்தில் ஒரு நல்ல செலக்டிவான படங்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணீங்க அப்படின்னா இது மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா புத்தக திருவிழாவே வந்து போன வருஷத்தை இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்தை விட இன்னும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூடவே சேர்ந்து நல்ல நல்ல திரைப்படங்களும் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியமாக குழந்தைகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை நாங்கள் வந்து பேசும்போது இன்னும் பயங்கர நல்ல ஒரு ஆரோக்கியமான உரையாடலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆரம்பம் தான். அதில் இதில் வந்து இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல விஷயந்தான். சொல்லுங்கம்மா. சார், இப்போ ஃபிலிம் எடுக்கும்போது எதை பேஸ் பண்ணி டைட்டில் வைப்பீங்க சார்? படத்தோட மையம் அதை வந்து அந்த டைட்டில் தொடுதா, அந்த ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ வந்து கரெக்டாக அந்த மையத்தை தொடுதா அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது மக்கள் எல்லாத்துக்கும் அது ஈஸியாக போய் சேர்ற மாதிரி அட்ராக்டிவாக கேட்சியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சார், ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் சார்? 10 நாள்லேயும் எடுக்கலாம், 2 வருஷமாகவும் எடுக்கிறாங்க. அது அவங்கவுங்க பட்ஜெட்டு மற்ற சூழ்நிலைகளை பொறுத்துமா. இப்போ உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும், இல்லை இது சம்மந்தமான துறையில் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு சொன்னால் புரியும். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். ம். ஆமாங்க. இல்லைங்க, சினிமா வந்து உங்களை கரப்ட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயந்தான், கெடுக்காமல் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டோட இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாருமே வேறு கிளம்சியான ஐடியாஸோடலாம் இல்லாமல் ஒரு புத்தக திருவிழா நடக்குது, நல்ல விஷயம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. இதே மைண்ட் செட்டோட ஒரு நல்ல திரைப்படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஸோ அடுத்த முறையோ இல்லை வந்து இடையில ஏதாவதோ வந்து நம்மளே கூட இனிமேல் ஒரு வாரம் சூஸ் பண்ணி ஒரு 7 படங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு என்ன திட்டம் போடணுமோ நீங்களே திட்டம் போடுங்க. இப்படி மக்களாக திரைப்படம் பார்த்தா தான் அது வந்து அந்த ஒரு திரைப்படத்தோட தாக்கம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தான் வந்து இது ஹோம் தியேட்டர்லாம் வச்சு நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோடு பார்த்தோட மக்களோட பார்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதுக்குண்டான ஏற்பாடு வந்து நீங்கள் அடுத்த முறை செய்யுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட உரையாடினது. தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர் திரு